நாம ஒரு டைம் யூஸ் பண்ணாலே நமக்கு இமிடியேட்டாக ரிசல்ட் கிடைக்கும். நமக்கு ஷைனி, சாஃப்ட்னஸ், அப்புறம் ஃப்ரிஸ் ஃப்ரீயாக எல்லாமே ஒரே இமிடியேட்டாகவே கிடைக்கும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணால் பர்மனெண்ட்டாக நம்ம ஏர் ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ரோத் ஆகும். இந்த பேக்கோட பவரே நமக்கு இமிடியேட்டாகவே தெரியும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியங்காஸ் டைரி. இன்னைக்கு நம்ம டைரியில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஏர் பேக்கு தான். நம்ம எல்லாருக்குமே ஏர் ஃபால் அதிகமாக இருக்கும், ஃப்ரிஸினஸ் இருக்கும், ட்ரைனஸ் இருக்கும், ஸ்மூத்தே இல்லாமல் ஷைனே இல்லாமல் இருக்கும். இல்லை அதுக்கெல்லாம் நேச்சுரலாகவே நம்ம ஒரு சொல்யூஷன், அதுதான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த கேரட் அப்புறம் ரைஸ் ஃப்ளாக்ஸீட் வச்சு ஒரு சூப்பரான ஏர் பேக் தான் பார்க்க போகிறோம். இந்த பேக் சூப்பராக ஒர்க் ஆகும். இந்த பேக்கில் இருக்க நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே நம்ம ஏருக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தை கொடுத்து சீக்கிரமாகவே ஏர் குரோத்தை நல்லா ஸ்பீடப் பண்ணி தரும். நம்ம முடி நல்லா ஷைனிங்காக, ஃப்ரிஸ் ஃப்ரீயாக, டேண்ட்ரஃப் ஃப்ரீயாக இருக்கும். நல்லா சாஃப்டாக சில்கியாகவும் இருக்கும். இந்த பேக்கை ரெடி பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் நேச்சுரல் ஏர் கேர் டிப்ஸ் அப்புறம் வேறு வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க பேக்கை ரெடி பண்ண போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறது கேரட் தான். கேரட்டில் விட்டமின் ஏ அப்புறம் பீட்டா கேரட்டின் இருக்குது. இது ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும், ஏர் ஃபாலிக்கல்ஸ்க்கு நரிஷ்மெண்ட் கொடுக்கும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணால் நம்ம ஏர் தின்னிங்கை ரெடியூஸ் பண்ணி திக்காக மாற ஹெல்ப் பண்ணும். நல்லா க்ரோத் ஆகும் ஏர் க்ரோத்து. பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு கேரட் எடுத்து நல்லா கழுவி துருவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கழுவி துருவி வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது ரைஸ் தான். ரைஸில் இருக்க ஸ்டார்ச் அப்புறம் அமினோ ஆசிட் நம்ம ஏருக்கு நேச்சுரலாக கண்டிஷ்னராக ஆக்ட் பண்ணும். அப்புறம் ஃப்ரிஸ் கண்ட்ரோல் பண்ணும், ஏர் ஸ்மூத்தாக சாஃப்டாக ஃபீல் பண்ண வைக்கும், டேண்ட்ரஃப் ரெடியூஸ் ஆகும், அப்புறம் ஸ்கேல்ப்க்கு நல்லா கூலிங் எஃபெக்டை கொடுக்கும். ஏர் க்ரோத் நல்லா சூப்பராக ஏர் க்ரோத் நல்லா இருக்கும். நல்லா ஒரு நாள் முன்னாடி நைட்டே ஊற வச்சுருக்கேன். இல்லைனா கூட 2 hours ஊற வச்சா போதும். அதுவும் அந்த பவுலில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது ஃப்ளாக்ஸீட் தான். ஃப்ளாக்ஸீடில் இருக்கிற omega-3 ஃபேட்டி ஆசிட் அப்புறம் விட்டமின் இ ஏர் க்ரோத்துக்கு சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் நம்ம முடி நல்லா திக்காக ஸ்ட்ராங்காக இருக்கும். ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்கும். ஃப்ளாக்ஸீட் ஜெல்லு வந்துட்டு நம்ம முடிக்கு நல்லா ஷைனி லுக்கு கொடுக்கும். நேச்சுரலாகவே நமக்கு ஸ்மூத் ஃபினிஷிங் இருக்கும் நம்ம முடி. இதுவும் நான் ஒரு நாள் முன்னாடி நைட்டே ஊற வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். உங்கள் ஏருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ அதுவும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் மேலே வச்சு நல்லா வேக வைக்கலாம். அப்போ தான் நல்லா வெந்து எல்லாமே ஒன்றா சேர்ந்து அந்த 3த்தில் இருக்க நியூட்ரிஷனும் அதில் நல்லா இறங்கும். நல்லா ஜெல்லி மாதிரி ஆகும். நம்ம ரைஸ் எல்லாம் இந்த மாதிரி ஆனோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இது நல்லா கூல் ஆகட்டும். கூல் ஆன அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். கூல் ஆகிடுச்சு, இப்போ கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அது பேஸ்ட் ஆன அப்புறம் காட்டுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கிரைண்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி திப்பியாக இருக்குல்ல, ஸோ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஏர் வாஷ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும், சூப்பராக இருக்கும், க்ரீமியாக. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஃப்ளாக்ஸீடோட தோலெல்லாம் நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபில்ட்ரு பண்ணும்போது அப்படியே எவ்வளோ சூப்பராக பாருங்கள், க்ரீமியாக அதை பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்ளை பண்ணவும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நமக்கு கடையில் வாங்குகிற க்ரீம் மாதிரியே சூப்பராக க்ரீமியாக இருக்குது. நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக. பாருங்கள், ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. பாருங்கள், இவ்வளோ ஜெல்லியாக சூப்பராக க்ரீமியாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் நம்ம அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ அப்ளை பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ அப்ளை பண்ணிடலாம். பேக் ரெடி. நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஆயில் வச்சு நல்லா சிக்கி எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்கேல்ப்லேருந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் டாப்லேருந்து டிப் வரைக்கும் நார்மலாக நம்ம எப்பயுமே அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு முடி விடாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது நல்லா மைல்டாக மசாஜ் கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். நான் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன்.
நம்ம ஏர் வாஷ் பண்ணும்போது நம்ம எந்த ஷாம்பு சிக்கக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் டைல்யூட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அந்த கெமிக்கல்ஸோட எஃபெக்ட் ஆகாது. பாருங்க நான் க்ளீனாக அப்ளை பண்ணிட்டேன். பேக் அப்ளை பண்ண அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து உங்கள் ஏர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து பார்க்குறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். முடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த ஷைனிங் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பேக்கோட ரிசல்ட் சூப்பராக இருக்குது. பாருங்க, நம்ம ஒரே யூஸில் நம்ம முடி நல்லா சாஃப்டாக சில்கியாக சூப்பராக மாறி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தால் நம்ம முடி நல்லா திக்காக லாங்காக ஹெல்த்தியாக ஹேர் க்ரோ ஆகும். ஷைனிங்காக சாஃப்டாக இருக்கும். ஸ்ப்ளிட்டன்ஸ் ரெடியூஸ் ஆகும். ஷைன் இன்க்ரீஸ் ஆகும். பேக்கோட காம்போவே கேரட், ரைஸ் அப்புறம் ஃப்ளாக்ஸீடோட காம்போவே 3 மடங்கு நியூட்ரிஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேக்கை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் ரிசல்ட் எல்லாமே எனக்கு கமெண்ட்டில் நம்ம நேச்சுரல் ரெமெடிஸ்க்கெல்லாம் ரொம்ப பேஷன்ஸ் வேணும். இமீடியட்டாக சீக்கிரமாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். பட் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண தான் நமக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். அது பர்மனெண்ட் சொல்யூஷன் கூட நமக்கு கொடுக்கும். அப்புறம் இந்த பேக்கை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் நேச்சுரல் ஹேர் கேர் டிப்ஸ்க்கெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைக் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.